செய்திகள் தொடர்கின்றன. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்ட 9 போலீசாருக்கும் மரண தண்டனை விதித்து மதுரை நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தைச் சேர்ந்த ஜெயராஜ், இவரது மகன் பென்னிக்ஸ் இவர்கள் சாத்தான்குளம் பஜாரில் செல்போன் கடை வைத்திருந்தனர். கடந்த 2020ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் கொரோனா ஊரடங்கு காலத்தில் இரவில் நீண்ட நேரம் கடையை திறந்ததாக சாத்தான்குளம் போலீசார் தந்தை மகன் இருவரையும் காவல் நிலையம் அழைத்து சென்றனர். அங்கு போலீசார் தாக்கியதில் இருவரும் உயிரிழந்தனர். இது தொடர்பாக சிபிஐ கொலை வழக்கு பதிவு செய்து சாத்தான்குளம் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர், எஸ்ஐகள் பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ், சிறப்பு எஸ்ஐ பால்துரை, போலீஸ்காரர்கள் முருகன், முத்துராஜ், சாமதுரை, செல்லதுரை, தாமஸ் பிரான்சிஸ், வெயிலுமுத்து ஆகிய 10 பேரை கைது செய்து மதுரை மத்திய சிறையில் அடைத்தனர். இதில் பால்துரை கொரோனாவால் உயிரிழந்தார். இந்த வழக்கில் எஞ்சிய 9 பேர் மீதான விசாரணை மதுரை 1வது கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. இந்த வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி ஜி. முத்துக்குமரன் கடந்த மார்ச் 23ஆம் தேதி 9 போலீஸ்காரர்களுக்கும் குற்றவாளிகள் என அறிவித்தார். இந்நிலையில் வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிபதி முத்துக்குமரன் நேற்று மாலை 5:30 மணியளவில் தண்டனை விவரத்தை வாசித்தார். அப்போது காவல் நிலைய மரணங்கள் சமுதாயத்தில் மிகவும் கொடியது என நீதிபதி முத்துக்குமரன் தனது தீர்ப்பில் குறிப்பிட்டார். காவல் நிலையத்தில் வைத்து இருவரும் காவல் சித்திரவதை செய்யப்பட்டு சாகடிக்கப்பட்டுள்ளனர் என நீதிபதி கூறினார். குற்றவாளிகளை சார்ந்து குடும்பம் உள்ளது என்பதால் தண்டனையை குறைக்க வேண்டும் என்பதை ஏற்க இயலாது என நீதிபதி தெரிவித்தார். சட்டத்தை காக்க வேண்டியவர்களே குற்ற செயலில் ஈடுபட்டுள்ளார்கள் எனவும் வேலியே பயிரை மேய்ந்து அதிகார துஷ்பிரயோகம் செய்துள்ளனர் எனவும் தீர்ப்பில் நீதிபதி குறிப்பிட்டுள்ளார். ஒரே நேரத்தில் தந்தை மகன் என ஒரு குடும்பத்தின் ஆணிவேர் பிடுங்கப்பட்டுள்ளது என நீதிபதி வேதனை தெரிவித்தார். குற்றவாளிகளுக்கு பொருளாதார ரீதியாகவும் கடுமையான தண்டனை வழங்கினால்தான் இதுபோன்ற குற்றங்கள் நடைபெறுவதை தடுக்க முடியும் எனவும் நீதிபதி தெரிவித்தார். எனவே வழக்கில் கைது செய்யப்பட்ட 9 போலீசாருக்கும் மரண தண்டனை விதிப்பதே சிறந்தது என்றார். இதுபோன்ற வழக்குகளில் ஆயுள் தண்டனை வழங்கினால் இப்படி செயல்படும் போலீசாருக்கு அச்சம் ஏற்படாது என நீதிபதி தீர்ப்பில் கூறினார். மேலும் இந்த வழக்கில் ஆய்வாளர் ஸ்ரீதருக்கு மரண தண்டனையுடன் 84 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அதாவது இப்ப ஜட்ஜி சொல்லும்போது சொன்னாங்க, மனித கண்ணியத்தை மீறுவதாக உள்ளது. இது ஒரு சமூகத்திலே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது. எனவே இதை நீதிமன்றம் சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது. இவர்கள் திருந்துவதற்காக வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் நீதிமன்றத்திற்கு இல்லை. ஏனென்றால் இவர்கள் இரவு முழுவதும் திருந்துவதற்கான வாய்ப்பு கிடைத்தும் இவர்கள் திருந்தவில்லை. எனவே இவர்களுக்கு மரண தண்டனை விதிப்பது என்று இந்த நீதிமன்றம் முடிவு செய்கிறது. இந்த குற்றம் கொடூர குற்றம் என்று முடிவு செய்கிறது. எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியான இன்றைய தீர்ப்பு, மிகுந்த மகிழ்ச்சி. இதற்காக அரும்பாடுபட்ட சிபிஐக்கும் தமிழக அரசிற்கும் மத்திய அரசிற்கும் இதற்காக தொடர்ந்து குரல் கொடுத்த அனைத்து நல்லெண்ணம் கொண்ட வழக்கறிஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். இதனிடையே தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் தந்தை மகன் கொலை வழக்கில் குற்றவாளிகள் 9 பேருக்கும் தூக்கு தண்டனை தீர்ப்பு வெளியானதற்கு பொதுமக்கள் வரவேற்பு தெரிவித்து நீதி வென்றது என்று கூறி மகிழ்ச்சியை கொண்டாடினர். பாமர மக்களுக்கு நீதி கிடைத்துள்ளதாக ஜெயராஜ் மகள் வெர்சஸ் உருக்கமாக தெரிவித்துள்ளார். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் 9 போலீசாருக்கும் தூக்கு தண்டனை அறிவிக்கப்பட்ட நிலையில் ஜெயராஜ் மகள் வெர்சஸ் இவ்வாறு கூறினார். மதுரையில் அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். எங்களுக்கான நீதியை நீதிமன்றம் எங்களுக்கு வழங்க நாங்கள் நம்பி இருந்தோம். நீதிமன்றம் இன்னைக்கு எங்களுக்கு அதுக்கான நீதியை வழங்கியிருக்காங்க. இதுக்கு எங்களுக்கு உறுதுணையா இருந்த
எல்லா மக்களுக்கும், ஏன்னா எங்க துன்பத்தை அவருடைய துன்பமா நினைச்சு எங்களுக்காக இன்னைக்கு வர இந்த நிமிஷம் வரை எங்களுக்காக சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாருக்குமே, எல்லா மக்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். அதுக்கப்புறம் எல்லா சமுதாய மக்கள், எல்லா அமைப்புகள், அரசியல் அமைப்புகள், பொதுமக்கள், எங்க ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் போராட்டம் பண்ணதுனால மதுரை உயர் நீதிமன்றம் வந்து தானா முன் வந்து எடுத்ததுனால எங்களுக்கான நீதி கிடைச்சிருக்கு. நீதிமன்றத்துக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு எங்களோட இதுவரை எங்களுக்கு உறுதுணையா இருந்த பத்திரிகை துறைகள், மீடியா, தொலைக்காட்சி மீடியா எல்லாருமே எங்களுக்கு இதுவரை சப்போர்ட்டா இருந்தாங்க. எல்லாருக்குமே நான் நன்றி சொல்றேன். இன்னைக்கு கிடைச்ச நீதி எல்லா பாமர மக்களுக்கான கிடைச்ச நீதி. இதுக்கு நம்ம கேஸ் நடத்தினதை இனிமே இதே போல எங்களை போல ஒரு குடும்பம் இதே போல பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் நாங்க நினைச்சோம். அதே போல இனிமே நாங்க பாதிக்கப்படாது, அப்படிப்பட்ட தீர்ப்பா இருந்துச்சு சொல்லி நாங்க நம்புறோம். நீதிமன்றத்தை நம்பினதுக்கு நீதிமன்றம் எங்களுக்கான நீதியை வழங்கியிருக்காங்க. இனிமே இது போல ஒரு குடும்பம் பாதிக்கவே படக்கூடாது.